ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மார்ச் 16ஆம் தேதியாகி இன்று காலையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹50 குறைந்த நிலையில் மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆயிருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹50 குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் ₹14,710 சொல்லிட்டு விலை நிர்ணயம் செஞ்சுருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு சவரன் வந்து ₹1,17,680 இருந்தது. அந்த சமயத்தில் நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹14,710. கடையோட ரேட்டு பார்க்கும்பொழுது ₹14,590 சொல்லிட்டு கிராமிற்கு ஒரு ₹120 வந்து டிஃப்ரென்ஸில் இருந்ததுங்க. ₹120 குறைச்சிருந்தாங்க கடையோட ரேட்டில். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது மதியம் 2:45 3 மணி நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா கடையோட ரேட் வந்து மாற்றிருக்காங்க. தற்போது மேலும் ஒரு ₹160 குறைத்து தற்பொழுது கடையோட ரேட் ₹14,430 சொல்லிட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குங்க. எதனால் இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சற்று குறைஞ்சு காணப்படுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தோட விலை வந்து மீண்டும் ஒரு ₹160 குறைத்து கடையோட ரேட் வந்து ₹14,430 சொல்லிட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குதுங்க. ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்கும்பொழுது தற்பொழுது ₹14,710 தான் இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மாலை வந்து இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணல. கடையோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ₹14,430 சொல்லிட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குதுங்க. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் தற்பொழுது சின்னதாக ஒரு இறக்கம் இருந்துட்டு இருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹4 குறைத்த நிலையில் இப்போ மீண்டும் வந்து வெள்ளியோட விலை வந்து குறைவாக தான் இருக்குங்க. எவ்வளோ வரைக்கும் விலை குறையலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ₹276 கிராமிற்கு ₹3 ஒரு ₹8 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. சர்வதேச லெவலில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சற்று குறைஞ்சு தான் காணப்படுது. மார்க்கெட் ப்ரைஸ் தற்பொழுது ₹14,710 இருக்குது இல்லைங்களா? இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு ₹80 ₹180 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. போர் நடைபெற்றக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு தொடர்ச்சியாக தங்கத்தோட விலை சின்ன ஒரு இறக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது 17, 18 யூஎஸில் ஃபெட் ரேட் கட் மீட்டிங் இருக்குங்க. 17ஆம் தேதி 18ஆம் தேதி நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ வந்து ரேட் கட் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ரேட் கட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா தங்கத்தோட விலை வந்து குறையும். ரேட் கட் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சாங்க அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்குங்க. ஸோ எல்லாத்தோடைய கருத்து வந்து எதிர்பார்ப்பும் இப்போ வந்து மார்க்கெட்டில் ரேட் கட் வந்து பண்ண மாட்டாங்க, அப்படியே அதை பழைய வட்டி விகிதமே தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிலர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகரிப்பாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து ரேட் கட் வந்து மாற்றலை, பழைய ரேட் கட்டே இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அடுத்த தடவை வந்து மீட்டிங்கில் நாங்கள் வந்து ரேட் வந்து குறைப்போம் இல்லை அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்துட்டு தங்கத்தோட விலை வந்து அப் அண்ட் டவுன் மாறலாம். ஸோ எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குங்க. என்னங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதை பொறுத்து தங்கத்தோட விலை வந்து அப் அண்ட் டவுன் மாறலாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு கடந்த வாரத்துலையும் தங்கத்தோட விலை குறைஞ்சது. இன்றும் பார்த்தீங்கன்னா காலையில் ₹50 குறைந்த நிலையில் மாலை வந்து கடையோட ரேட் மேலும் ஒரு ₹160 குறைச்சு ₹14,430 சொல்லிட்டு விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. மாலை இரண்டாவது முறையாக மார்க்கெட் ப்ரைஸில் ரேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. அப்படி இல்லை சேஞ்ச் எதுவும் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இரவு 9 மணி வீடியோவில் நாளைக்கு எப்படி நிலவரம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.